Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அண்ணன், திரை கவர்ச்சியில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார்படுத்த முடியல. இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கடந்த அரசியல்லாம் இப்போது வரப்போகிற அரசியலாம் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? இடைத்தேர்தலில் சீமான் அண்ணன் இது அம்பாசமுத்திர தொகுதியில் நிற்கிறதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்குது. தொடர்ந்து 3 பெரிய கட்சியுமே இப்போ கூட்டணி சேரப்போகுது. இப்போ அந்த தொகுதியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த திரை கவர்ச்சி பிம்பத்தை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? இது ஒரு தற்காலிகமான ஒரு கவர்ச்சி தான். இது ஒரு நிலையான கவர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்னா வெறும் திரைக்கவர்ச்சியின் மூலமாக மட்டும் வெற்றி பெறல. அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 18 ஆண்டுகள் திமுகவில் பயணப்பட்டார். அதுக்கப்புறம் திமுகலேருந்து சரிபாதி பிரிச்சுட்டு அவருடைய திரை கவர்ச்சியும் பயன்படுத்தி கொண்டார். அதனால் அவர் நிலைத்து 2 முறை ஆட்சி பிடித்து இன்றைக்கும் ஒரு பெரிய தலைவர். இயல்பில் அவர் நல்ல மனுஷன், புரியுது உங்களுக்கு? இயல்பில் அவர் நல்ல மனுஷன், மக்களோடு மக்கள் நின்றவர். அவருடைய வீட்டு கதவுகள் மூடியதாக வரலாறே கிடையாது. ராமாபுரம் தோட்டத்து கதவுகள் மூடியதாக வரலாறு கிடையாது. இங்கே திறந்ததாக வரலாறே கிடையாது. அவர் பத்திரிகையாளராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாரையும் அணுகுவார். ஒரு கிராமத்துக்கு போனால் ஒரு கிளவி, ஒரு வயதான பெண்மணி இருந்தால் கட்டிப்பிடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு மக்களோட தலைவர். அதனால் அவர் நினைச்சார். அந்த ஃபார்முலா இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இவர் ஒரு ரொம்ப மூடிட்டு, அதாவது எல்லாரும் சொல்கிறது, அவருடைய நண்பர் ரஞ்சித் சொல்கிறார். ரஞ்சிதா ஒரு பேர் என்ன வர தம்பி? இல்லை இல்லை, அவர் நண்பர் ஒருத்தர், இந்த 50 பேர் ட்ரெயினில் சஞ்சீவ். அந்த சஞ்சீவ் சொல்கிறாப்புல 4 மணி நேரம் ஜன்னலை மட்டும் பார்த்துட்டு போகிறான். 4 மணி நேரம் ஒருத்தர் ஜன்னலை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவராக இருப்பார்? அதுக்கு ஒரு பெரிய ஒரு யோகாலாம் பயிற்சி பண்ணால் நம்ம போதி தர்மர் காலத்தில் தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. போதி தர்மருக்கு அப்புறம் இவர் தான் மனதை ஒருநிலைப்படுத்தி சட்டசபையில் உட்காந்துக்காரு பாருங்க, அப்படியே உதவி ஸ்டாலில் பார்த்துட்டு. அதுதான் அவருடைய ஒரிஜினல் மனநிலை. இந்த மாதிரியான கொண்டவர்கள் இப்போ தான் மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இவர் யார், இவருடைய இயல்பான மனநிலை என்ன, இவருடைய உண்மையிலே இவருடைய தாட் ப்ராசஸ் என்ன, இவர் என்ன செய்ய போகிறாரு? ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. கோயம்பேடில் நேற்று கழிவுநீர் ஆலை சுத்திகரிப்பு நிலையம், அதை பார்வையிட வராரு. அதில் பார்வையிட என்ன இருக்குது? அதில் பார்வையிட என்ன இருக்குது? அது உங்கள் வேலையா? நேராக போய் கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் வாங்கி ஒரு மடக்கு முடிஞ்சு அன்னைக்கு ரீல்ஸு காலி. அப்படி இப்படி ரீல்ஸ் தான் போட்டுருக்காரு ஒழிய இந்த 2 மாதத்தில் என்ன திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்திருக்காரு. இதை நாம் மகிழ்ச்சி மக்கள் மத்தியில் கொண்டு போய் எடுத்துரைக்குது. இன்னொன்று, தேர்தல் பரப்புரை சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்றால் உடனடியாக, இது தேர்தல் வாக்குறுதி கிடையாது, என்னுடைய உத்தரவாதம்ங்கிறார். வெற்றி பெற்றால் 5 ஏக்கருக்கு மேலே விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு உள்ளே விவசாயம் செய்து கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு முழுமையாக தள்ளுபடினார். முதல் வாக்குறுதி கையெழுத்து போட்டிருக்காரு. 5 ஏக்கருக்கு உள்ளே வாங்கினா 50,000 வாங்கியிருந்தா தள்ளுபடி, 75,000 வாங்கியிருந்தா பாதிக்கு பாதி தள்ளுபடி. எவ்வளவு நயவஞ்சகமான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து விவசாயம் 10 மாதத்துக்குள்ள தான், அதுவும் 10 மாதத்துக்குள்ள தான், 10 மாதத்துக்குள்ள வாங்கியிருந்தா. ஒரு விவசாயி 5 ஏக்கர்னா என்ன, 10 ஏக்கர்னா என்ன? விவசாயிக்கு கடனே அதிகபட்ச கடன் 3 லட்சம் தான். குறைந்தபட்சம் 90,000, அதிகபட்சம் 3 லட்சம். ஒரு 3 லட்ச ரூபா கடனை கூட ஒரு அரசா தள்ளுபடி பண்ண முடியாதா? இல்லை, ரிசர்வ் வங்கி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெறிமுறைகள் இருக்குது. 2 லட்சத்துக்கு கீழே வாங்கி தான் மட்டும் தள்ளுபடி பண்ண முடியும். அது தேர்தல் அறிக்கை கொடுத்தா தெரியாதா? மகாராஷ்டிரா அரசாங்கம் மொத்த விவசாயிகளுக்கும், நீ 10 வருஷம் வாங்கினாலும் சரி, 3 லட்சம் வாங்கினாலும் சரி, மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா பண்ணியதை ஏன் தமிழ்நாடு பண்ண முடியல? ஒரு விவசாயியாக பிறக்கலை, ஆனால் விவசாயியோட வழி தெரியும்னாரு. வழி தெரியும் சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு இன்றைக்கி வழியை கொடுத்துருக்காரு. ஒரு விவசாயி சொல்கிறாரு, நான் கடன் வாங்கியிருந்தேன் 1.5 லட்ச ரூபா, தள்ளுபடி பண்ண முடியல. ஒருவேளை கரூர் கூட்டத்துக்கு போய் நான் செத்துருந்தா 30 லட்ச ரூபா பணமும் கிடைச்சிருக்கும், எனக்கு வேலையும் கிடைச்சிருக்கும், அப்படி செத்துருக்கலாமோன்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா திமுக இல்லை. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, அதிமுக அதை தான் பண்ணாங்க. திமுக அதிமுகவுக்கு கேள்விக்கக்கூடிய உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, ஆனால் தகுதி இல்லை. அப்போ தகுதியான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கி மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு தேடுறான். இவர் சொன்ன மக்கள் கிடையாது, இன்ஸ்டாகிராம் மக்கள் கிடையாது, உண்மையான மக்கள். அது சகோதரியோட கேள்வியில ஒரு நியாயம் இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஏக்கத்தோட நாங்க இதை எப்படி என்கவுண்டர் பண்றதுன்னு கேட்டாங்க. அதுதான், நம்ம ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கலாம், ஆனா கண்மூடித்தனமா அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நாங்க ஏத்துக்கொள்வோங்கிறது தவிர ரொம்ப ரேஷனலா இங்க நம்ம திங்க் பண்ணணும். அவங்க செய்யறதுல என்ன பிழைகள், எவ்வளவு பொய் செய்திகள் வெளியில வருது அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அடி வாங்குறப்ப விழுந்துரும். இப்ப இந்த கரூர்ல இந்த அரசு விளங்குறாங்கல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அன்றைய திமுக அரசு, பாஜக, தாவேகான்னு சராசரியா 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. 35 லட்சம் 30 லட்சம் கொடுத்த பிறகு கூட அது போதுமானது இல்லை, அரசு வேலை அப்படின்னு போகுது. இங்கே பெரியபாளையம் பக்கம் அமோனியா வாயு கசிவு 18 பெண் தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு அதிகபட்சம் கொடுக்கப்பட்டது 2 லட்சம்.
இது போதுமானது இல்லைன்னு இடதுசாரிகளே சொல்றாங்க. ஒரு 10 லட்சமாவது கொடுங்க கேட்குறாங்க. அங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அது அந்த ஊர் தான் அதுக்கு நிவாரணம் கொடுக்கல. அப்ப இதுக்கு வந்து அரசு வேலை முனை போட்டிருக்காங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு 35 லட்சம் வந்துருச்சு. இப்போ அரசு வேலைங்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. அதே சமயத்தில் கரூர் நெரிசலில் காயம்பட்டவங்க இருக்காங்கல்ல, காயம்பட்டு சிகிச்சை பெற்று போனவங்க 104 பேர். அந்த 104 பேருக்கும் சராசரியாக 2 லட்சம் தர்றேன் அப்படின்னு தாவேகா அரசு கட்சி சார்பாக அறிவிக்கப்படுது. அன்னைக்கு அரசு சார்பாக திமுக முந்தைய அரசு இருக்குல்ல, அரசு சார்பாக 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆனால் தாவேகா அரசு இந்த நொடி வரைக்கும் 2 லட்சம் தரலை. ஏன் தரலை கேட்டால் ஆதரவு சொல்கிறாரு, தகவலை திரட்டிக்கிட்டு இருக்கங்கிறாரு. 2 மருத்துவமனை மிஞ்சி போனால் 3 மருத்துவமனை. அந்த தேதிகளில் யார் வந்து அங்கே வந்து சேர்க்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சால் கெட்ட தெரிஞ்சுக்க போகுது. ஆனால் அரசு ஆன பிறகு கூட 50 நாள் ஆன பிறகு கூட இது வரைக்கும் 1 ரூபா காசு தரலையே. ஏன் தரலை? இவங்க கூட்டத்துக்கு தஞ்சாவூருக்கு போய் ரெட்டை குழந்தைய பிறந்த ஒரு தம்பி விபத்தில் சிக்கிட்டு விக்னேஷ் இறந்து போறாரு. இறந்து போன குடும்பத்துக்கு 1 ரூபா காசு விஜய் கொடுத்தாரு. சேலத்தில் வந்து ஒரு வடமாநில தொழிலாளர் வந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்து போறாரு. அதுக்கு ஒரு இரங்கல் போட்டாரா? அன்னைக்கு விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து என் தங்கச்சி அனிதா இறப்பு வந்து என்னோட உடம்பிறந்த தங்கை வித்யாவோட இறப்புக்கு இணையானதுன்னாரு. இந்த தாவேக ஆட்சி காலத்தில் 4 பிள்ளைகள் இறந்து போச்சு நீட் தேர்வால். நான் குற்றஞ்சாட்டில் தாவேக்காவை ஏன் இரங்கல் விட முடியல, இரங்கல் அறிக்கைன்னு சொல்ல முடியல. காவல் மரணம் போன தடவை சாரி வேண்டாம் நீதி வேணும்னாரு. இப்போ சாரியும் கிடையாது நீதியும் கிடையாது. அந்த குடும்பத்தார சொல்கிறாங்க ஒரு இரங்கல் அறிக்கை விட சொல்லுங்கன்னு, ஏன் விட மாட்டேங்கிறாரு? அப்போ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனித தன்மை கொண்ட போக்கு இல்லை. அதனால தான் கோவம் வருது, கொலவெறி வருது, முன்ன பின்ன வார்த்தைகளும் வருது. இது வந்து இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் இவங்க திரை மோகத்துல இருக்காங்க. இதை வந்து நீங்க எப்படி கையாள போறீங்க? எளிமையாக சொல்கிறேனே, இப்போ அண்ணனோட சேனலுக்கு வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அண்ணன் வந்து காணொலி போட்டால் அவ்வளோ பேர் சென்றடையுது. அதே போல் அதிக சப்ஸ்கிரைபரை கொண்டிருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் விஜய். அவருக்கு ஒரு 5 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்கான். 5 கோடி பேரில் 1 கோடி பேர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அதாவது தொலைபேசியை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் இல்லை, ஆதவர்ஜுனா அப்படின்னாலும் ஆமாம். சூரியன் வந்து கிழக்க ஒதுக்கல மேற்க ஒதுக்குது, வடக்கு பக்கமாக போகுதுண்ணா ஆமாம் நான் காலைல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 50 லட்சம் பேர் இருக்கேன். என்ன சொன்னாலும் வேத வாக்கு இல்லை, அவர் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறதே விஜய் தான் இருந்தாலும் நம்பிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்னத்தை பேச? அப்போ இந்த கண்மூடித்தனமான கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் இந்த 5 ஆண்டுகளாக அடி வாங்கி மிதி வாங்குறப்ப அப்போ இந்த மயக்கமெல்லாம் தெரியும். அது நாங்கள் சொல்ல தம்பி திரைக்கவர்ச்சிக்கு சரியான சொன்னீங்க. ஒரு தங்கச்சி வந்து ஏப்ரல் மாதம் வீடியோ போட்டிருக்காங்க, ஐயோ நான் விஜய்னா பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அதே தங்கச்சி குழந்தைய வச்சுக்கிட்டு அண்ணா 2 மணி நான் கண்ணு வரலண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீடியோ போடுது. மாறுதில்ல? அடி வாங்கும்போது எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். புரியுதுல்ல? இது மாதிரி கொஞ்சம் புரியல. ஆங்கிலத்தில் வார்த்தை உண்டு, பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அதாவது ஒரு பிரபலத்தை தன் வாழ்க்கையோடு பிணைச்சிக்கிறது, அந்த பிரபலத்துக்கும் தனக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிஜ உறவையும் கற்பனை உறவையும் போட்டு குழப்பிக்கிறது. இந்த வியாதி யாருக்கு இருந்துச்சுன்னா மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவரோட ரசிகர் கூட்டத்துக்கு இருந்துச்சு. அதே போல் இங்கே இருக்குது. அதனால தான் என் கணவனை விட விஜய் மாமா முக்கியம்னு சொல்கிறதெல்லாம். அதாவது என் குழந்தை வந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, நான் விஜயை பார்க்க வந்தேன்னு சொல்கிறது எல்லாமே இந்த உளவியல் தான். எக்ஸாம் விஜய் வந்து திரும்ப இதை வந்து ஊக்குவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு பிள்ளையா வச்சுக்கோங்க, ஒரு விஜய் இருப்பார் அப்படிலாம் பேசுறாரு. அவரும் திரைப்படத்தில் பார்க்குற விஜய் தான் நிஜ விஜய் என்பது போல அவர் வந்து பேச்சு அமைக்கிறார். எனக்கு பணமா சனமானு கேட்டால் எனக்கு சனம் தான் முக்கியம். யாரு கேட்டாப்ப டேலாக்கு. அப்புறம் வந்து நான் மக்கள் பணத்தை தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். அப்புறம் ஏன்டா அந்த விஜயை தொட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஜனநாயகம் படத்துக்காக எழுதி அதாவது கழிச்சு கட்டின வசனம். அதெல்லாம் இங்கே கொட்டுறது. ஏன்னா இப்போ ஒரு கேள்வி தானே, லஞ்சம் உள்ள இருக்குன்னு சொல்கிறோம்ல, இதில் தாவேக்கா சொல்லுதில்ல, இதில் இந்த முறை ஜனநாயகன் படம் வந்தப்ப பிளாக்ல டிக்கெட் விற்க பிடிச்சா இல்லையா? இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சுன்னா டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே நின்று பிளாக்ல எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ கவுண்டர்லேயே பிளாக் டிக்கெட் விற்கிறான். இணையத்தில் பதிவுன்னா 200 ரூபா கட்டிட்டான், டிக்கெட்டை வந்து அங்கே டோக்கன் எடுத்துக்கிட்டோம் 200 ரூபா, கன்ஃபார்ம் பண்ண 700 ரூபா அனுப்புங்கிறேன். இந்த திரையரங்க கட்டணம் வசூலிக்கிறது இருக்குல்ல, இது யார் கீழே வருது? உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. உள்துறை அமைச்சர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இங்கே திரையரங்க கட்டணத்தை வந்து நீங்கள் சரியாக நிர்வகிக்க முடியலையே. பாட்டிலுக்கு 10 ரூபா கூட விற்றா தப்பு தான், அது நாங்களும் கேட்குறோம். ஆனால் நீங்கள் திரையரங்க கட்டணம் வந்து 800 ரூபா கூட வைக்கிறாங்களே. அப்போ இது இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, ஒரு எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்துக்க வேண்டியது. Subscribe to One India and never miss an update.
MP and I. 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.